மார்க் யாரெல்லாம் 1 மார்க் படிக்க மாட்டான், எதையும் சொல்றதை கேட்க மாட்டோம்னா அவனுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் அந்த வகுப்பு நேரத்திலே நம்ம ஒரு 10 நிமிடம் அந்த மாணவர்களுக்கு செலவு செய்யலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படி செய்யும்போது அந்த பையன் நம்ம வச்சு வெறுமனே 1 மார்க் படின்னு சொல்றதுக்கும் ஒரு நாளும் அவன் படிக்கிறான்னு நம்ம என்ஷூர் பண்றதுக்குமான வித்தியாசம் உண்டு. அப்போ ஒரு 10 நிமிஷம் அதுக்காகவே நம்ம செலவிடும் பொழுது நமக்கு அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். 1 மார்க்கை அந்த படிக்காத மாணவர்களும் படிக்கணும். அப்புறம் இப்போல்லாம் வந்து நமக்கு டிஎல்எம் ரெடி பண்ணுறதா ரொம்ப ஈஸியாக போச்சு. இப்போ நமக்கு இருந்ததுனால டிஎல்எம் வந்து இப்போ ஜஸ்ட் சும்மா ஒரு போஸ்டர் கொடுத்துட்டாலே ஒரு டிஎல்எம் நமக்கு வந்துருக்கு. முன்னே நம்ம வந்து மணிக்கணக்காக உட்காந்து சார்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இப்போ நமக்கு இல்லை. ஒரு 2 மினிட்ஸில் ஒரு டிஎல்எம் நம்ம என்ன கண்டென்ட் எடுக்க போகிறோமோ 2 மினிட்ஸில் கிடைக்குது. டிஎல்எம் நம்ம போஸ்டர் ஒரு பிரிண்ட் எடுத்து நம்ம லேபில் மாட்டிட்டு ஒரு சும்மா ஒரு லேமினேட் நம்ம ஒரு கம்பேரிசன் நம்ம ஒரு மாட்டிட்டு அதை படிச்சு ஒரு பாயிண்ட் படிச்சு நீங்க சொல்லிட்டு போ, 2 பாயிண்ட் படிச்சு நீங்க சொல்லிட்டு போன்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் அவனால முடியும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் கூட எனக்கு நீங்க சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு செலக்டடா ஒரு நமக்கு முக்கியமா தோன்றுகின்ற அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம லேப்ல டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஒரு சார்ட்டாகவோ இல்லை ஒரு போஸ்டராகவோ நம்மளால முடிஞ்சதுன்னு சொன்னா டிஸ்பிளே பண்ணிட்டு அந்த மாணவர்களை சும்மா நம்ம வெறுமனே அந்த மெட்டீரியலை கொடுத்து புக்கில் கொடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், அதில் போய் படிச்சுட்டு வந்து நீ என்கிட்ட சொல்லிட்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பையன் அதை செஞ்சுட்டு போயிடும். அதுக்கு பதிலாக அவனை ரொம்ப கண்டிக்கிறதுக்கும் இல்லாமல் நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. பவர் பாயிண்ட் போடுறதுக்கோ இல்லை ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணுறதுக்கோ இப்போ நிறைய டூல்ஸ் நமக்கு வந்துச்சு. முன்னாடிலாம் நம்ம இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ் கார்டு கூட நம்ம வந்து தனியாக ஒரு சார்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே ஒரு 5 மினிட்ஸில் நம்மளால எல்லாமே ரெடி பண்ண முடியும். எல்லாருக்குமே ஆப் இருக்கு. நோட் புக் எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். நோட் புக் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் புக் எல்லாமே ஒரு கூகுள் ஆப் இருக்கு. அதில் ஜஸ்ட் நீங்கள் போனீங்கன்னா என் நம்பர் ஆஃப் கண்டென்ட் நீங்கள் அதை ரிசோர்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புக்கை ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஸ்லைட்ஸ் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த கண்டென்ட் நீங்கள் நடத்த போறீங்க அப்படின்னா அதுக்குரிய ஸ்லைட்ஸ் ஜென்ரேட் பண்ணி சொன்னால் 5 நிமிஷம் ஜென்ரேட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் எரர்ஸ் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்களால் அதில் ஸ்லைட் ரெடி பண்ணிக்க முடியும், ஒரு இன்ஃபோகிராஃபிக் போஸ்டர் கிரியேட் பண்ணிக்க முடியும், மைண்ட் மேப் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இந்த இடத்துல இதோட முடிச்சுக்கலாம். நன்றி. வாய்ப்புக்கு